இந்த ரூலிங் கவர்மெண்ட் சென்சஸை எடுக்க ஏன் பயப்படுறாங்க? ஆக்சுவலி சென்சஸ்ன்றது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு போய் மக்கள் கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அந்த கணக்கெடுப்புடைய டேட்டா வச்சு தான் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸும் பாலிசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட சென்சஸை 2021 அதாவது 2011க்கு அப்புறம் 2021 எடுக்கவே இல்லை. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே இந்த சென்சஸ்ன்ற டாபிக் பக்கமே போகல. முதல்ல சென்சஸ்னா என்ன, சென்சஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை தாண்டி ஒரு சோத்து தட்டில் முழு பூசணிக்காவே கவர்மெண்ட் மறைச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ரேஷனல் தமிழா. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சென்சஸ்ன்றது 1872ஆம் ஆண்டு வைஸ்ராய் லார்ட் மேயோ அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் தான் முறையாக இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராரு. அதாவது சென்சஸ்னா என்னன்னா மக்களுடைய கணக்கெடுப்பு. சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக எடுப்பாங்க. ஒன்று ஹவுஸ் ஹோல்டை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பாங்க, அதாவது எத்தனை வீடு சொந்த வீட்டில் இருக்காங்க, வாடகை வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டாய்லெட் இருக்கா, சிலிண்டர் இருக்கா, அவங்கள்ட்ட எத்தனை ஃப்ரிட்ஜ், ஏசி, இந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசிக்காக, ஓகே நான் ரேண்டமாக சொல்லிட்டேன், பேசிக்காக அது ஒரு வரமுறை இருக்குது, அதை வச்சு அவங்க கணக்கெடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பாப்புலேஷன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இதில் ஆண் பெண் எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை, ஓகே அதுக்கு ஒரு 30 செட்ஸ் ஆஃப் கொஷின் வச்சுருப்பாங்க. ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி அதை ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனால அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சி சென்சஸ் ஆக்ட் 1948 அப்படின்னு ஒன்றில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சஸ் எடுக்கணும். சென்சஸை வந்து யார் எடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா RGI, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா, அது யார் கண்ட்ரோலில் வருதுன்னா ஹோம் அஃபேர்ஸ். ஹோம் அஃபேர்ஸ்னா யாரு? நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கையில தான் இருக்கு. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நம்பிட்டேன் வா. சென்சஸ் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சஸ்ன்றது நம்மளுடைய பாடி செக்அப் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நாட்டுக்கே செக்அப் மாதிரி, ஒரு டயக்னோசிஸ் மாதிரி. இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போது இந்த 10 வருஷத்தில் நம்ம எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு, எத்தனை பேர் எந்த இடத்துல மைக்ரேட் ஆயிருக்காங்க, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது, இந்த மாதிரி முக்கியமான டேட்டாலாம் சென்சஸ் மூலமாக தான் தெரியும். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா 1991 இந்த ஜெண்டர் ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோ, இந்த ஒரு ஜெண்டர் ரேஷியோ வந்து குறையிறத கவனிக்கிறாங்க. அதாவது ஒரு 10 வருஷமாக வந்து இந்த ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸோட குறையிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது என்னடா காரணம் அப்படின்னு இவங்க தேடி பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கருவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபீமேலாக இருந்துச்சுன்னா கலைச்சிடுறாங்க. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இப்போது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 1994 ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நீ அதோட ஜெண்டர் ரிவீலிங் பண்ணனா, அதாவது யாராவது ஜெண்டர் ரிவீல் பண்ணாங்கன்னா அவங்க மேலே இந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வயிற்றில் பேபி இருக்கும்போது அதோடைய செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஒரு இடத்துல லிட்ரேசி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸை கொண்டு வரதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக கொண்டு வரதா இருக்கட்டும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸு, இன்கம் ஸ்டேட்டஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட அந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸும் பிஸ்னஸும் செட்டப் பண்ணுற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா, இது மாதிரி சென்சஸ் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்டு மாதிரி நமக்கு வேலை செய்யுது. இதை வச்சு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கீம்ஸை கொண்டு வரதா இருக்கட்டும், இன்னும் என்னென்ன தேவையாக இருக்குது, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா, அப்பேற்பட்ட சென்சஸை 2021 இந்த கவர்மெண்ட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா கோவிட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த பிரிட்டிஷ்காரனே நம்மள்ட்ட இருந்து சொன்னதான் வந்தான். அவனே வந்து பார்த்தீங்கன்னா World War I, II இந்த மாதிரி எக்கச்சக்கமான நெருக்கடியில் இருக்கும்போது கூட சென்சஸ் எடுத்தான். ஓகே, நம்ம சுதந்திரம் அடைஞ்சு அப்போ தான் வந்து புது கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ கூட 1951 சென்சஸ் எடுத்தோம். அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூடயும் சரி, சைனா கூடயும் சரி எக்கச்சக்கமான எக்கனாமிக் கிரைசிஸ்லாம் நம்ம கிராஸ் ஆகி வந்திருக்கோம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்சஸ் எடுக்கிறத தவிர்க்கவே இல்லை. ஆனால் 2021 எடுக்கவே இல்லை.
ஆக்சுவலி உண்மையாலுமே கவர்மெண்ட் வந்து ரெடியாக தான் இருந்தாங்க. 2019 ரெடியாக இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சாம்பிள் மாதிரி சர்வே எடுக்கிறோம், அந்த மாதிரி கமிட்டியை ஃபிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் கோவிட் வந்ததுனால எடுக்கல. ஆனால் நீங்கள் அதே டைமில் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் நடந்துச்சு. ஏன் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் 2021 தான் நடந்துச்சு. ஸோ எலெக்ஷன் நடக்குது, ஆனால் சென்சஸ் எடுக்கல. அதை கூட விட்டுருங்க. 2021 எடுக்கலாம், 2022 எடுத்துக்கலாம்ல, 2022 எடுக்கலாம், 2023 எடுத்துருக்கலாம்ல. ஆனால் திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரைக்குமே கை வைக்கல. ஏன் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப கூட இன்னும் ஒரு கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட் சென்சஸ்க்கு வந்த அப்டேட் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு 3000 கோடி, டோட்டலாக 11000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கமிட்டியே ஃபார்ம் பண்ணல. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு பவர்ஃபுல்லான கமிட்டியை வந்து செட் பண்ண போகிறோம், இந்த சென்சஸ் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அவங்க இந்த எலக்டாரல் பாண்டுக்கு முட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்டே சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கேம்னு. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணி எப்படிலாம் முட்டு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் எடுக்கணும். அப்படி எடுக்காமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸும் சரி, ஸ்கீம்ஸும் சரி, அதெல்லாம் போடுறீங்களே, அதெல்லாம் என்ன? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பேசிஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எடுக்கிற சர்வேயோட லட்சணம் நீங்கள் எலெக்ஷன் எக்ஸிட் போல்லே பார்த்துருப்பீங்க. पूरा देश कह रहा है अब की बार खड़गे जी भी कह रहे हैं. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ நாம இந்த சென்சஸ் எடுக்காததுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியலை பார்க்க போறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபெயில்டு கவர்மெண்ட்ன்றதுக்கு இந்த சென்சஸை வந்து தவிர்க்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்டாக சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சில விஷயத்த சொல்கிறேன். சரிங்களா, இப்போ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருஷம் வந்து ஃபாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுது 9% பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்க போகிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்டு பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 83% யங்ஸ்டர்ஸ். அதாவது இந்த உலகத்திலே யங்கஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிற நம்ம, ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 83% அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. 83%னா ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் கிடையாது. அன்எம்ப்ளாய்டில் 83% யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. சரிங்களா, இப்போது ரெண்டாவது முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இன்கம் டிஸ்பாரிட்டி, வெல்த் டிஸ்பாரிட்டி. இப்போது நம்ம நாட்டுடைய 40% செல்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1% தான் ஹோல்டு பண்ணுறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதை தாண்டி 65% வந்து டாப் 10% வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போது இன்கம்க்கு வரும், இது வந்து சொத்து மதிப்பு, வெல்த்து. இன்கம்க்கு வரும், டாப் 1% வந்து பார்த்தீங்கன்னா 22% இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஷேரை அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. அதை தாண்டி டாப் 10% இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம நாட்டுடைய வருமானத்தில் 55% அவங்க தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் சைன். ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது பிரிட்டிஷ் காலத்தை விட இன்கம் டிஸ்பாரிட்டி வந்து இப்போது தலை தூக்கி நிற்கிது. இப்போது பிரிட்டிஷ்காரனே ஒரு கார்பரேட்டு. சரிங்களா, அவங்க வந்து முதலாளித்துவம் நம்மள்ட்ட இருந்து சுரண்ட வந்தவங்க. அந்த காலத்தில் இல்லாத ஒரு ஏற்றம் தாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்குது. இப்போது முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அந்த டெஃபினேஷன் இருக்குல்ல, அந்த டெஃபினேஷனே தப்பாக இருக்குது. லாஸ்ட்டாக 2011 வந்து பார்த்தீங்கன்னா 816 ரூபா, நீங்கள் ஊரில் இருக்கீங்க, ஓகேங்களா, ரூரல் சைடில் இருக்கீங்க, 816 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேலேன்னு சொன்னாங்க. நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா 1051 ரூபா அவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேலேன்னு சொன்னாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊர், அதாவது ரூரலில் இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா 1000 ரூபா சம்பாரிச்சா வறுமை கோட்டுக்கு மேலேன்றாங்க. அதை தாண்டி நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா 1289 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போது சிலிண்டர் விலை எவ்வளோ ஆயிடுச்சு? 400 ரூபா அந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா போயிட்டு இருக்கு. அரிசி, பருப்பு, விலைவாசி இவ்வளோ ஏறும்போது இந்த வறுமை கோட்டோட லெவலை மட்டும் நல்லா பாருங்கள். 2011 இப்போ வரைக்கும் வெறும் 200 ரூபா ஏற்றி வச்சிருக்காங்க. இது நான் வைக்கிற அலிகேஷன் உங்களுக்கு புரியலைன்னா, அந்த வறுமை கோட்டுக்கு உள்ள அமௌண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்களா, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். சாப்பாடு இதெல்லாம் கணக்கே இல்லை. இதுவும் ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்னா, நான் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து உலக அளவில் இந்த வறுமை கோட்டுக்கு ஒரு வரம்புரை வச்சுருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு $2 $2னா 160 ரூபா சம்பாரிச்சாதான்
அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதம் 5000 ரூபா சம்பாதிச்சாதான் நம்ம வறுமை கோட்டுக்கே மேலே போக முடியும். இப்போது இந்த பாவர்ட்டியில் இப்படி ஒரு கேம் விளையாடுறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த கவர்மெண்ட் முக்கியமாக அமித்ஷா என்ன சொல்கிறாரு, 25 கோடி பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் 13 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் பாவர்ட்டிக்கான வரைமுறை வந்து சரியாக தவறா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது சர்வே மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி நிறைய விஷயம் வந்து ஒழிஞ்சிருக்கு. இப்போது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரல் பாண்டு, அதாவது நம்மள்ட்ட வந்து டேக்ஸ் பணத்தை வாங்கி எலக்ட்ரல் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறது. அந்த கான்ட்ராக்டில் பிரிட்ஜு கட்டுறானா, ஏர்போர்ட் கட்டுறானா, நம்ம மோடி போய் ரிப்பன் வெட்டி இங்கே பாருங்கள் நாடு டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கோவிட் மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைலாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த 2020 வந்த கோவிடோட இம்பேக்ட் இன்ன வரைக்கும் நிறைய ஏழை குடும்பத்து மேலே இல்லை பணக்காரங்களுக்கே பார்க்க முடியுது. இந்த மாதிரி தனிப்பட்ட நபர் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், இல்லை ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்காமல், பார்த்தீங்களா ஷேர் மார்க்கெட் எகிரிச்சு, பார்த்தீங்களா கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒட்டிகிட்டு இருக்காங்க. பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நாட்டில் இருக்கிற முதலாளிகள் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளை மாதிரி தொழிலாளிகள்லாம் கிடையாது. இப்போது இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட லெவலில் வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியாக தெரிஞ்சிடும். இவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு பின்பத்தை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அது வந்து தெரிஞ்சிடும். மக்கள் வந்து உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்க இப்படிங்கிற விஷயத்த இவங்க மேபி சர்வே எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் சர்வே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரிஞ்சு தான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ராமர் கோயிலை அவசரமாக போய் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாத துவாரகா கீழே போய் மெடிடேட் பண்ணி இந்த கிருஷ்ணரோட பக்தர்களை வந்து பார்த்தீங்கன்னா தான் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்புற மாதிரியும், ஹிந்து முஸ்லீம் இந்த மாதிரி வந்து மத அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தீவிரமாக பண்ணாங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட்னால. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டு இருக்கா. பணக்காரனுக்கு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி பாண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு கான்ட்ராக்டை கொடுக்கறதா இருக்கட்டும், ஏழைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. ஒன்று ஆப்போசிஷன் வச்சாங்கன்னா சைலண்டாக இருக்கிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மணிப்பூர். யோ பேசு பேசியா பேசுறா. ரெண்டாவது இந்த ஃபார்மர்லாம் ஒன்று கூடி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள காலிஸ்தானி டெரரிஸ்ட்னு சொல்றது. ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாரா. ஆனால் நான் சொல்கிற விஷயத்துக்கான சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு நாட்டில் ஒரு கலவரம் நடக்குதுன்னா, ஒரு கிரைம் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டிஸ்பாரிட்டி தலை தூக்கி இருக்கும், வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கோங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே காமனான விஷயம் என்னென்னா மக்களுக்கு வேலை கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாடும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் தப்பாக சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலி உலகத்தில் யங்கஸ்ட் பாப்புலேஷன் நம்ம தான். சரிங்களா, இந்தியா தான் வந்து அதிக யங்கஸ்ட் பாப்புலேஷனை கொண்டிருக்கிற ஒரு நாடு. அப்பேற்பட்ட நாடில் நீ ஒரு சென்சஸ் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? ஏன்னா உன்னுடைய ஃபெயிலியர் வெட்ட வெளியாக தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால ஒரு சென்சஸை நீ தவிர்க்கிற. அதாவது நாடு நாசமாக போனாலும் பரவாயில்ல, என் சேரை தான் நான் காப்பாற்றிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான அரசியல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம நாட்டுடைய வீழ்ச்சியை நோக்கி தான் கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். இப்போது இந்த சென்சஸை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? என்னை கேட்டிங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி அவங்க எடுத்தாலுமே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் ஏதாவது லா பாலிசிஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஏமாற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவாங்க. மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். Yes, the one area where I was very very weak and that was how to handle the media. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த எலெக்ஷனில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவோட பவர் என்ன. இந்த த்ரூராட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான விஷயத்தை வந்து கவர்மெண்ட் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரான விஷயத்தை வச்சு அவங்க வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓட்டில் அடி விழுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மத சார்ந்த அரசியலை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துட்டாங்க. சரிங்களா, இப்போ பீகாருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு காசு, ஏற்கனவே அவங்களுக்கு பட்ஜெட் போகுது, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ காசு, அப்புறம் ஆந்திராக்கு இவ்வளோ காசு. சரிங்களா, நம்மள்ட்ட நம்ம டேக்ஸ் மணிலேருந்தே கொடுத்தாச்சு. ஸோ அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா ஆட்சி கவுந்துருன்றதால அங்கே ஒரு சேஃப்டி சிஸ்டம் மாதிரி போட்டு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மீடியாவை கை வைப்பாங்க. மீடியானா சோஷியல் மீடியாவை. அதுக்கு உதாரணம் என்னென்னா ப்ராட்காஸ்டிங் பில்லு.
ப்ராட்காஸ்டிங் பில்ல அவங்க எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கிரீவியன்ஸ் ரிப்போர்ட்லாம் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூபி கவர்மெண்ட்டு யோகி ஆதித்யநாத் யூபிலேருந்து ஒரு பாலிசி லான்ச் பண்ணாங்க. அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட், ஒரு புலவர்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டை பாலிசியும் சரி கவர்மெண்ட்டை புகழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ புகழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 8 லட்சம் இந்த மாதிரி வரை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து ஆன்டி நேஷனல், ஆன்டி சோஷியல் இந்த மாதிரி ஆப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்ற மாதிரி தண்டனை, ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பயமுடுத்துறாங்க. ஓகேங்களா? அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி யூபி கவர்மெண்ட். ஓகே, இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, ஜென்ரலாகவே பிஜேபிக்காரனை நீ கிரிட்டிசைஸ் பண்ணனா அவன் நம்மளுக்கு என்ன சொல்லுவான்? யூ ஆர் ஆன்டி இண்டியன். ஆன்டி இண்டியன், யூ ஆர் ஆன்டி இண்டியன். என்னடா பாக்குறீங்க? ஸோ இப்போ இந்த மாதிரி லாலா வந்துருச்சுன்னா நீ வந்து பேசவே முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி வச்சிங்களேன், முதல்ல அவனுங்க தான் தூக்கி உள்ளே போடணும். पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? இப்போ இந்த சென்சஸ் வந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராட்காஸ்டிங் பில் இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அந்த கமிட்டியை வந்து உட்கார வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. சரிங்களா? இந்த வீடியோ வந்து சென்சிபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஆப்போசிஷனோ இல்லை பெரிய மீடியா பார்த்தாங்களோ அவங்க வந்து இதை வந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். இந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேஷனல் தமிழா.